Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் போக போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து இருக்கும். நீங்க அட்மிஷன் போடுறப்பே உங்கள்ட்ட அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து கேட்டிருப்பாங்க. சோ ரெண்டு பேப்பர் இருக்கும். ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பேப்பர் கண்டிப்பா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஸ்டூடெண்ட் லாகின்லயே அவைலபிளா இருக்கும். நீங்க ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி பயோடேட்டால செக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்க்கு ஷோ ஆகுற மாதிரி ஆப்ஷன் 1 ன்னு போட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜர்னலிசம் அப்படின்னு இருக்கு. ஸோ இது போல் உங்களுக்கு என்ன ஆப்ஷனல் பேப்பர் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனல் பேப்பர் ஃபைனல் செமஸ்டரில் எழுதி தான் ஆகணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில ஸ்டடி சென்டர்ஸில் வந்து இது அட்மிஷன் போடுறப்பே கேட்டிருக்காங்க, சில ஸ்டடி சென்டர்ஸில் கேட்காம இருந்திருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் எம்பிஏ சில கோர்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டரில் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை ப்ராஜெக்ட் பண்ணாமல் பேப்பரும் சில பேர் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அட்மிஷன் போடும்போதே ஃபைனல் செமஸ்டரில் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை பேப்பர் எழுத போகிறீங்களா உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின்ல போய் பார்த்தா இது போல் எம்டியாக தான் இருக்குது. ஸோ இது போல் இருக்கவங்க நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் பண்ணி உங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்டை வந்து ஆட் பண்ண சொல்லணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து அந்த பேப்பருக்கு வந்து நீங்கள் அசைன்மெண்ட் எழுத முடியும். அந்த பேப்பருக்கு நீங்கள் எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டாக செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் செலக்ட் பண்ண பேப்பருக்கு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ செமஸ்டர் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் உங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க இல்லை எம்பிஏ படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் படித்தாலும் சரி உங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எம்பிஏக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் செமஸ்டரில் ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லைனா 2 பேப்பர் எழுதணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட யூனிவர்சிட்டி ப்ராஸ்பெக்டஸில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து எதுவும் ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே மெயில் ஐடியும் இருக்குது, aude.grievance@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன, உங்களோட நேம் என்ன, நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, என்ன மீடியம் வந்து படிக்கிறீங்க, ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை போட்டு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. சில பேரோட லாகின்ல ஆப்ஷனல் சப்ஜெக்டே ஷோ ஆகல, அது போல் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி உங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.